ஒரு போராட்டத்திற்கு கூட வரக்கூடாதுன்னு சொன்னா தமிழ்நாட்டுல ஜனநாயக முறைப்படி ஆட்சி நடக்கிறதா இல்லையா நான் கேட்கிறேன். ஒரு அரசாங்கம் என்று இருந்தால், அரசியல் என்று இருந்தால் எதிர்கட்சிகள் போராடுவதற்கு உரிமை இருக்கிறது. இதை உயர்நீதிமன்றமே சொல்லி இருக்கிறது. எதிர்கட்சிகளுக்கு போராடுவதற்கு உரிமை இருக்கிறது. எதிர்கட்சிகளின் குரலை எழுப்புவதற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் கூடுவதற்கு கூட அவர்களுக்கு உரிமை இல்லை. அவர்களை உடனே கைது செய்யப்படுகிறார்கள் என்றால் தமிழகத்தில் என்ன ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது? தமிழகத்தில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. ஆர் ராசா நமது மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அவர்களை மிக மோசமான வார்த்தைகளை பேசுவார். அதை அவர்கள் அனுமதிப்பார்கள். ஆனால் நாங்கள் இங்கே எங்களது தொண்டர்களும் தலைவர்களும் வந்து எங்களது குரலை எழுப்ப வேண்டும் என்றால், அதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது என்றால், குரல் வலை நெரிக்கப்படுகிறது என்றால் முதலமைச்சர் ஸ்டாலின் இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமல்ல, இன்னைக்கு மடப்புறத்துல பாத்தீங்கன்னா ஒரு காவலாளி அநியாயமாக அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். காட்டாட்சியா இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் எங்களால் எதையும் நாங்கள் அனுமதிக்க முடியாது. எங்களது போராட்டம் தொடரும். அடக்குமுறை, அரசாங்கத்தின் அடக்குமுறை எவ்வளவு இருந்தாலும் நாங்கள் போராடுவோம். இங்கே நான் அந்தமான்ல எங்களது மாநில தலைவர் தேர்தலை முடித்துவிட்டு நேரா வந்திருக்கிறேன். எதை பற்றியும் நாங்கள் பயப்பட மாட்டோம். எங்கள் குரல் வலையை நெரிக்க முடியாது, அடக்க முடியாது. ராசா பேசியது சரியா என்று நான் தமிழக மக்களிடம் கேட்கிறேன். எவ்வளவு மோசமான வார்த்தைகளை ஒரு மாபெரும் தலைவரை பற்றி சொல்கிறார்கள். அதற்கு அவர்கள் தலைவர்கள் எந்த கண்டனத்தையும் தெரிவிக்க மறுக்கிறார்கள். ஆனால் நாங்கள் வந்தால் உடனே எங்களை அப்புறப்படுத்துகிறார்கள், கைது செய்கிறார்கள் என்றால் தமிழகத்தில் ஒரு இடத்தில் கூடுவதற்கு கூட எங்களுக்கு உரிமை இல்லையா? இல்ல, நாங்க அந்த போராட்டத்தோடு சேர்ந்து அதற்கான கோரிக்கை வைப்போம். நாளைக்கு அதான் சேர்த்துதானே சொல்றேன். அதனால தமிழகத்துல நாங்கள் எல்லாவற்றிற்கும் சேர்த்துதான் போராடுகிறோம். எங்களது கண்டன குரலை மணப்புறத்திற்கும் சேர்த்து தான் இங்க எழுப்புவதற்காகத்தான் நாங்கள் வந்தோம். அதனால விவகாரத்துல டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வந்து விசாரிக்க அதிகாரியா போட்டிருக்காங்க, ஐஓவா போட்டிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு மாநிலத்தின் குடிமகனை மாநிலமே கொன்றுச்சு அப்படின்ற ஒரு கடுமையான குற்றச்சாட்டு நீதிமன்றம். ஆமா, சாமானிய மக்கள் நான் கேக்குறேன், ஒரு 5-9 பவுன் நகை மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 4.5 லட்சம் ரூபாய் இருக்கும். ஒரு 4 லட்சம் பவுனுக்கு சந்தேகத்தோட முதுகுல இவ்வளவு அடி அடிச்சீங்கன்னா 1000 கோடி ஊழல் செய்த அமைச்சர்களின் முதுகில் எவ்வளவு அடி அடிக்கணும் நான் கேக்குறேன். 9 அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க முதுகுல எவ்வளவு அடி அடிக்கணும்? ஆக ஒரு சந்தேகத்தின் பேரில் ஒரு 9 பவுன் காணோன்றதுக்காக இவ்வளவு கொடுமைப்படுத்தினீர்கள் என்றால், அந்த மடப்புறம் காளியின் வாசலில் இந்த கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது என்றால், அந்த சிசிடிவி கேமராவை பார்க்கும்போது கண்களில் நீர் வடிகிறது. தமிழ்நாட்டில் இப்படி யாரின் ஆணையின் பேரில் போலீஸ்காரர்கள் இதை நடத்தினார்கள்? யூனிஃபார்ம் கூட போடாம எப்படி அவரை நீங்கள் துன்பப்படுத்தினீர்கள்? எப்படி காயப்படுத்தினீர்கள்? யாரின் ஆணையின் பேரில் அதை செய்தீர்கள்? அது மட்டும் இல்ல, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். 30 இடங்களில் உட்காயம் இருக்கிறது. இதற்கு யார் பதில் சொல்வார்கள்? அதனால் மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். காவல்துறை யார் கையில் இருக்கிறது? ஏதோ சும்மா ஐவாஷ்னு சொல்லுவோம்ல, கண் துடைப்பு, அது மாதிரி கொஞ்சம் அதிகாரிகள் மேல நாங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறோம், அவங்களை சஸ்பெண்ட் செய்யறோம். இது போதாது. தூத்துக்குடியில ஒரு மரணம் என்றால் கூட அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஆனால் எவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்தீர்கள்? கனிமொழி எங்கே போனாங்க? உதயநிதி எங்கே போனாங்க? கண்டனத்தை பதிவு பண்ணுவாங்க. இதுக்கு முன்னால என்ன செஞ்சாங்க? இது ஒரு பேருக்கு கண்டனத்தை பதிவு பண்ணுவாங்க. எப்ப கண்டனத்தை பதிவு பண்ணாங்க? எப்ப நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தீர்கள்? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.